வடிவமைக்கும். காட்டின் நடுவில் சூரியனின் வெப்பமான கதிர்கள் கிளைகளின் வழியாக படிகட்டிய போது சகுந்தலா தனது கணவர் துஷ்வந்தாவுக்காக ஆவலுடன் காத்திருந்தார். புத்திசாலி ரிஷி கண்வாவால் பராமரிக்கப்பட்ட இந்த புகலிடத்தில் அவர்களின் காதல் வளர்ந்தது. மென்மையான காற்று அவர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குறுதியின் கிசுரிசுக்களை எடுத்து சென்றது. அவர்கள் எங்கென்றும் ஒன்றாக இருப்பார்கள். விதி வந்தபோது ஒரு அதிசயம் நடக்கவிருந்தது. சகுந்தலாவின் கருப்பையில் உயிர் பிரகாசித்தது. அவள் ஒரு பிரகாசமான பையனை பெற்றெடுத்தாள். அவரது கண்கள் தாமரை இதழ்கள் போல பிரகாசித்தன. அவரது தோல் ஒரு தெய்வீக பிரகாசத்தால் பிரகாசித்தது. புத்திசாலியும் இரக்கமுள்ளவருமான ரிஷி கண்வா குழந்தையின் தெய்வீக சாட்சியை அங்கீகரித்து அவருக்கு சர்வதாமனா என்று பெயரிடப்படுவார் என்று அறிவித்தார். எல்லோரையும் அடக்கிற சிறுவன் ஏற்கத்தக்க வேதத்தில் வளர்ந்தான். காட்டில் சுற்றி திரிந்த காட்டு மிருகங்களுக்கு போட்டியாக அவரது வலிமையும் சுறுசுறுப்பும் இருந்தது. வெறும் 6 வயதிலேயே சிங்கங்கள், புலிகள் மற்றும் கரடிகளை எளிதில் கட்டுப்படுத்த முடிந்தது. புகலிடத்தில் வசிப்பவர்கள் அவரது வீரத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். மேலும் சகுந்தலா தனது கணவரிடம் திரும்புவதற்கான நேரம் இது என்று ரிஷி தீர்ப்பளித்தார். அவர்களின் மகளை வாரிசாக தாங்கினார்கனற்ற இதயத்துடன் சகுந்தலா குழந்தை பருவத்திலிருந்தே தனக்கு தெரிந்த ஒரே வீட்டிற்கு விடைபெற்றார். கண்வாவின் வார்த்தைகள் அவரது மனதில் எதிரொலித்தன. பெண்கள் தங்கள் தந்தை வழி அல்லது தாய் வழி உறவுகளின் வீடுகளில் நீண்ட காலம் வாழக்கூடாது. அத்தகைய வசிப்பிடம் அவர்களின் நற்பெயர், நல்ல நடத்தை மற்றும் அவர்களின் நல்லொழுக்கத்தை அழிக்கிறது. அவர் தனது மகனுடன் நடந்து செல்லும் போது அவர் உணர்ச்சிகளின் கலவையை உணர்ந்தார். எதிர்காலம் குறித்த உற்சாகம், எதிர்காலத்தில் என்ன நடக்கிறது என்பது பற்றிய பயம்பஸ்திலாபுரத்திற்கு வந்தவுடன் சகுந்தலாவின் கவலை அதிகரித்தது. துஷ்வந்தா அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மறந்திருந்தால் என்னவாகி இருக்கும்? அவர் தனது மகளை வாரிசாக வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வாரா? அவள் இதயம் எதிர்பார்ப்புடன் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் கணவனுக்கு முன்னால் நின்றாள். கண்கள் அவன் முகத்தின் மீது பூட்டப்பட்டிருந்தன. எனினும் துஷ்வந்தார் உண்மையை மறந்துவிட்டதாக தோன்றியது. அவர் சகுந்தலாவின் கூற்றுக்களை நிராகரித்தார். அவளை ஒரு கன்யன் போல நடத்தினார். வார்த்தைகள் சகுந்தலாவின் ஆன்மாவை ஆழமாக வெட்டுகின்றன. மேலும் ஒரு கணம் அவள் துக்கத்தால் மூழ்கிவிட்டாள். அவர் கண்கள் சிவந்தன, உதடுகள் நடுங்கியன. அவர் பேசும்போது குரல் நடுங்கியது. அரசனே, எல்லாவற்றையும் அறிவேன், உனக்கு தெரியாது என்று நீ எப்படி சொல்ல முடியும்? இந்த விஷயத்தின் உண்மை அல்லது பொய்யை உன் இதயம் சாட்சியாக கூறுகிறது. ஒன்றானவன் தன்னை மற்றவர்களுக்கு இன்னொரு விஷயமாக பதிலிரித்துவப்படுத்துகிறான். திருளை போன்றவன் தன் சுயத்தை கொள்ளையடிப்பவன். சகுந்தலாவின் வார்த்தைகள் நம்பிக்கையுடன் வழிந்தன. கோபத்தில் அவரது குரல் எழுந்தது. திருமணம் என்பது 2 ஆன்மாக்களுக்கு இடையிலான புனிதமான பிணைப்பு என்றும் ஒரு மனைவி ஒரு ஆணின் மிக அருமையான உடைமை என்றும் துஷ்வந்தாவுக்கு நினைவூட்டி வேதலை பண்டைய ஞானத்தறி அவர் அடைத்தார். விவாதம் தீவிரமடைந்த போது சகுந்தலாவின் ஆர்வம் உச்சத்தை எட்டியது. அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வாக்கியமும் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. பண்டைய புனித மரபுகளில் அதர்ச முனிவர்களின் வம்சம் இருந்தது. அவர்களின் வம்சாவளி தெய்வீகத்திற்கு ஒரு சான்றாக மதிக்கப்பட்டது. மிகுந்த ஞானமுள்ள முனிவரான வசம்பாயினர் இங்க உன்னதமான ஆன்மாக்களின் கதைகளை விவரிக்க ஆர்வத்துடன் மன்னர் ஜனமேலியா முன் நின்ற வசமாயனர் தொடங்கினார். பிராச்சேதர்கள் பூமியின் தெய்வத்திற்கு பிறந்த 10 மதங்கள் அனைவரும் துறவரம் மற்றும் அனைத்து நல்லொழுக்கங்களையும் உள்ளடக்கியவர்கள். அவர்கள் தங்கள் வாயிலிருந்து நெருப்பை உருவாக்கும் சக்தியை கொண்டிருந்தனர். அவர்கள் நிலத்தை சூழ்ந்திருந்த நச்சு தாவரங்கள் மற்றும் மரங்களை எரித்து மனித குலத்தை தங்கள் பிடியிலிருந்து விடுவித்தனர். இவர்களிடமிருந்து மகா புகழ்பெற்ற முனிவரான தட்சன் பிறந்தார். அவர் தாத்தா என்று அறியப்படுவார். அவர் விரினியை மணந்து 1000 மகன்களை பெற்றெடுத்தார். அனைவரும் நல்லொழுக்கத்திலும் ஞானத்திலும் தன்னை போலவே இருந்தனர். நாரதர் தெய்வீக பாதை சங்கிய தத்துவத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ரட்சிப்புக்கான பாதையில் அவர்களை வழிநடத்தினார். படைப்புக்கான தட்சனின் ஆசை அவரை 50 மகள்களுக்கு தந்தையாக வழிநடத்தியது. அவர்களை அவர் தனது ஆன்மீக மகள்களாக நியமித்தார். அவர்களின் மதங்கள் தனது சொந்த சந்ததியினராக இருப்பதை உறுதிப்படுத்தினார்.
அவர் இந்த மரங்களில் 10 பேரை நீதியின் உருவரமான தர்மத்திற்கும் 13 மகத்தான சக்தியின் முனிவரான காசியபருக்கும் வழங்கினார். சந்திரன் தச்சனிடமிருந்து 27 மரல்களை பெற்றார். அவர்கள் நேரத்தை அளவிடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். காசியபா தனது 13 மனைவிகளுடன் இணைந்ததால் கடவுள்களின் ராஜாவான இந்திரனால் வழிநடத்தப்பட்ட அபரிமிதமான ஆற்றல் நிறைந்த தெய்வீக மனிதர்களான ஆதித்யர்கள் பிறந்தனர். காசியப்பாவின் மகனும் அவரது மனைவிகளில் ஒருவருமான விதுஸ்வ மகனாக ஆனார். மற்றொரு மகனான மனுவுக்கு மிகுந்த புத்திசாலித்தனமும் ஞானமும் வழங்கப்பட்டது. மனுவின் வம்சாவளி மனித குலத்திற்கு வழிவகுத்து அவர்களுக்கு மானவாஸ் என்ற பெயரை பெற்று தந்தது. அவரது சந்ததியினரில் பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் பிற அனைவரும் இந்த உன்னதமான இலத்திலிருந்து பிறந்தவர்கள். காலப்போக்கில் பிராமணர்கள் சத்திரியர்களுடன் இணைந்தனர். மேலும் மனுவின் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் வேதங்களை படிப்பதில் தங்களை அர்ப்பணித்தனர். மனுவுக்கு வினார் த்ரிஷு, நரிஷியன், நபாகா, இஷ்வாகு, கருஷா, சரேதிலா, பீஷத்ரு மற்றும் நபகைஸ்தா உட்பட 10 குழந்தைகள் இருந்தனர். இந்த மகன்கள் அனைவரும் மகத்துவத்துக்காக விதிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களின் சண்டைகள் இறுதியில் அவர்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் நிலாவினால் பிறந்த பொருரவர் அபரிமிதமான வல்லமை மற்றும் நல்லொழுக்கம் கொண்ட மன்னராக இருந்தார். அவர் கடலில் 13 தீவுகளை கைப்பற்றி மனிதநேயமற்ற தோழர்களுடன் ஆட்சி செய்தார். இருப்பினும் அவரது ஆணவம் பிராமணர்களின் செல்வத்தை புறக்கணிக்க வழிவகுத்தது. இது சனத்குமாரின் தலையீட்டை தூண்டியது. முனிவர் புரூரவருக்கு புத்திசாலித்தனமான ஆலோசனையை வழங்கினார். ஆனால் மன்னர் கேட்க மறுத்துவிட்டார். புரூரவர்களின் செயல்களின் விளைவாக பெரிய முனிவர்களின் கோபம் தூண்டப்பட்டது. மேலும் அவர் இறக்க சபிக்கப்பட்டார். அவர் இறப்பதற்கு முன்பு பிரஜாபதியின் வழி தோன்றலான கம்பீரமான மன்னர் யயாதி இந்தனைப் போலவே பிரகாசமாக பிரகாசித்தார். சிக்ராவின் அடைய முடியாத மகளான தேவயானியுடன் தனது மூதாதையர் இணைந்த கதையை அறிய வேண்டும் என்ற அவரது ஆசை அதை மறுபரிசீலனை செய்யுமாறு வைசம்பாயனரிடம் கேட்க வலியுறுத்தது. வைசம்பாயனர் கடவுள்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போட்டியை விவரிப்பதன் மூலம் தொடங்கினார். அவர்கள் 3 உலகங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காக அடிக்கடி மோதிக்கொண்டனர். கடவுள்கள் வெற்றியை தேடி பிரஸ்பதியை தங்கள் பூசாரியாக நியமித்தனர். அதே நேரத்தில் அசுரர்கள் சித்தார் என்றும் அழைக்கப்படும் உசானர்களை தேர்ந்தெடுத்தனர். 2 பிராமணர்களும் கடுமையான பெருமைக்குரிய போட்டியை ஈடுபட்டனர். சிக்ரா இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் அறிவை கொண்டிருந்தார். கடவுள்கள் சிக்கரனின் சக்திக்கு அன்சி பிரஸ்பதியின் மூத்த மகனான கச்சாவை அணுகி தங்களுக்கு இந்த அறிவை பெறுமாறு கேட்டுக்கொண்டனர். கச்சர் சிக்கரர் வாழ்ந்த விருஷவர்வனின் அரசவைக்கு அனுப்பப்பட்டார். மரியாதையுடனும் பணிவுடனும் கச்சர் சிக்கரரை தனது போதகர் என்று கேட்டுக்கொண்டார். 1000 ஆண்டுகள் பிரம்மச்சாரியரை கடைப்பிடிப்பதாக உறுதியளித்தார். சிக்கா கசாவை தனது சீடராக ஏற்றுக்கொண்டார். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் பிரஸ்பதியை கதரிப்பார் என்று ஒப்புக்கொண்டார். சிக்கரரின் வழிகாட்டுதலின் கீழ் கச தனது போதக மற்றும் தேவயானி ஆகிய இருவரையும் கருணை, இசை, நடனம் மற்றும் பரிசுகளுடன் சமரசம் செய்யத் தொடங்கினார். அவர் 500 ஆண்டுகள் பக்தியில் கழித்தபோது கணவர்கள் அவரது நோக்கத்தை கண்டுபிடித்து அவரை கொன்று அவரது உடலை துண்டுகளாக்கினர். இருப்பினும் சித்தா சஞ்சீவலி அறிவியலை பயன்படுத்தி தச்சாவை உயிர்ப்பித்தார். கச தனது போதகர் மற்றும் தேவயானி முன் ஆதராகி நடந்த நிகழ்வுகளை விவரித்தார். அசுரர்கள் இந்த செயலை 2 முறை மீண்டும் செய்தனர். ஒவ்வொரு முறையும் கச்சாவை கொன்று அவரது சாம்பலை சித்தாவின் மதுவுடன் கலக்கின. கச்சாவின் தொடர்ச்சியான மறைவால் தேவயானி மிகவும் துயரமடைந்தார். ஆனால் அவரை உயிருடன் வைத்திருப்பது சாத்தியமில்லை என்று சித்தா அவளுக்கு உறுதியளித்தார். ஏனெனில் அவரது அறிவியலால் புத்துயிர் பெற்ற கச தொடர்ந்து கொல்லப்பட்டார். தேவயானி பதிலளித்தார். மரியாதைக்குரிய ரிஷி அங்கிராஸ் மற்றும் தந்தை பிரஸ்பதி துறவி தகுதியின் கடலாக இருந்த ஒருவருக்காக துக்கப்படுவதை தவிர வேறு வழியில்லை. இதை வெளிவரும்போது கச்சாவுக்கும் தேவயானிக்கும் இடையிலான பக்தியும் அன்பும் சிக்ராவின் அபரிமிதமான சக்தியும்
அவரது மகளின் வேண்டுகோளின் பேரில் கச்சாவை புத்துயிர் பெறுவதற்கான அவரது விருப்பமும் தெளிவாக தெரிந்தன. பண்டைய இந்தியாவில் கடவுள்கள், அசுரர்கள் மற்றும் பிராமணர்களுக்கு இடையிலான உறவுகளின் சிக்கல்களை எடுத்துரைக்கும் வகையில் கதை முழுவட்டத்திற்கு வந்தது. இந்த கதையில் உறவுகளின் சிக்கலான வலை மற்றும் அவற்றின் வழியாக பாயும் ஆழமான உணர்ச்சிகளை நாம் காண்கிறோம். சுகாவின் மகத்துவத்தையும் தேவயானியில் அன்பின் சக்தியையும் கசாவின் புனித்தலையும் நாம் காண்கிறோம். அவர் தனது விதியை பலமுறை எதிர்கொண்டார். இந்த கதை பண்டைய இந்திய புராணங்களின் வளமான திரைச்சிலைக்கு ஒரு சான்றாகும். அங்கு கடவுள்கள், அசுரர்கள் மற்றும் பிராமணர்கள் தொடர்பு கொண்டனர். வானமண்டலத்தில் மதிப்பிற்குரிய ரிஷி அங்கிராஸின் பேரனான கசாவர் பிரம்மச்சரிய சபதத்தின் முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தார். அவர் கடவுள்களின் வசிப்பிடத்திற்கு திரும்ப தயாராகிக் கொண்டிருந்தபோது அவரது போதகர் சுக்ராவின் மகர் தேவயானி அவர்களின் வாழ்க்கையின் போக்கை எங்கென்றும் மாற்றும் ஒரு முன்மொழிவுடன் அவரை அணுகினார். தேவயானியின் வார்த்தைகள் கசாவின் மீது பாசத்துடனும் மரியாதையுடனும் இருந்தன. அவர் மிகுந்த மரியாதை மற்றும் வழிபாட்டு பொருளாக கருதினார். அவர் தனது தந்தையின் மீது தனது தந்தையின் மரியாதையை அவருக்கு நினைவூட்டினார். மேலும் அவர்களின் குடும்ப பிணைப்பை வலியுறுத்தினார். நீங்கள் எனக்கு வாழ்க்கையைப் போலவே அன்பானவர் என்று அவர் குரல் ஏங்கியது. என் தந்தை சுக்தா உங்கள் மரியாதைக்கு தகுதியானவர், நானும் அப்படித்தான். எனவே என்னை நிராகரிக்காதது உங்களுக்கு நல்லது. இருப்பினும் கச்சா தனது கடமையில் உறுதியாக இருந்தார். தேவயானியின் பாசத்தையும் நன்றியையும் அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர்களின் குடும்ப உறவு காரணமாக திருமணத்தில் அவருடைய கையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று விளக்கினார். நீங்கள் எனக்கு ஒரு சகோதரி போன்றவர் என்று அவர் மென்மையாக கூறினார். நான் ஒரு ரிஷியின் கொள்கைகளை நிலைநிறுத்த வேண்டும். என் போதகர் வேறு விதமாக கட்டளையிடவில்லை. தேவயானியின் வார்த்தைகள் எளிமையான வேண்டுகோள்கள் இருந்து கடுமையான எச்சரிக்கைகளுக்கு மாறியது. கச்சாவின் கோரிக்கையை அவர் ஏற்காவிட்டால் அவரது அறிவு ஒருபோதும் பலனளிக்காது என்று அவள் சபித்தாள். ஆனால் கச உறுதியாக நின்றார். அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்று உறுதியாக நம்பினார். எங்கள் குடும்ப உறவுகள் காரணமாக நான் உங்கள் கோரிக்கையை மறுத்துவிட்டேன் என்று அவர் அமைதியாக கூறினார். நீங்கள் ஆபத்தில் செல்வாக்கின் கீழ் செயல்பட்டீர்கள், கடமை அல்ல. உங்கள் ஆசை நிறைவேறாதது தனது விருப்பத்துக்கு தலைவணங்க மாட்டான் என்பதை கனத்த இதயத்துடன் தேவயானி உணர்ந்தாள். அவள் சாவு இருந்தபோதிலும் அவரது ஆவி உடைக்கப்படாமல் வானத்திற்கு செல்லும்போது அவர் பார்த்து கொண்டிருந்தார். கடவுள்களே அவரை திறந்த கைகளுடன் வரவேற்றனர். தங்களுக்கு பெரும் நன்மை பயக்கும் செயலை செய்த ஒரு ஹீரோ என்று அவரை பாட்டினர். வானங்களின் தலைவரான இந்திரன் கச்சாவின் சாதனையை புகழ்வதில் சபைக்கு தலைமை தாண்டினார். உங்கள் புகழ் ஒருபோதும் இறக்காது என்று அவர்கள் அறிவித்தனர். எங்கள் தியாக பிரசாதங்களில் நீங்களும் பங்கேற்பீர்கள். எனவே அவரது மரியாதை மற்றும் தயாராக இருந்த அவரது அறிவுடன் கச்ச கடவுளர்களிடையே தனது இடத்தை பிடித்தார். அவரது தீர்மானத்தை சோதித்த சந்திப்பாளர்களென்றும் மாற்றப்பட்டார். வான விருந்தினர்களிடையே தனது புதிய வாழ்க்கையில் அவர் குடியேறிய போது தேவயானியுடனான தனது பிணைப்பு வலுவாக இருக்கும் என்பதை கசா அறிந்திருந்தார். இருப்பினும் அவர்களின் பாதைகள் இப்போது வேறுபடும். அவர்கள் பகிர்ந்து கொண்ட பாசத்தையும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொண்ட பாடங்களையும் போற்றி அவரது நினைவுகளை தன்னுடன் எடுத்து சென்றார். அற்புதமான அறிஞரான கசன் பண்டைய அறிவியலில் தேர்ச்சி பெற்றதால் சொர்க்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம் நிகழ்ந்தது. வான உயிரினர்கள் அவரது சாதனையை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் அவர் தனது வலிமையை வெளிப்படுத்துவதற்கான நேரத்தை அவளுடன் காத்திருந்தனர். மகாவ கடவுளுடன் சேர்ந்து கச்சாவை அணுகி போரில் தனது திறமைகளை வெளிப்படுத்த அவரை ஊக்குவித்தார். இருப்பினும் கந்தர்வ மன்னரான சித்தாரதனின் தோட்டத்திற்குள் ஒரு ஏரியில் விளையாடும் அழகான கன்னிகைகளின் பார்வையால் அவர்களின் உரையாடல் தடைப்பட்டது. வான உயிரினங்கள் காற்றில் மாறி கரையில் எஞ்சி இருக்கும் ஆடைகளை கலக்கின்றனர். கன்னிகைகள் தங்கள் உடைமைகளை சேகரிக்க திரும்பிய போது அவர்களின் ஆடைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்பதைக் கண்டனர். அவர்களில் சுக்கிராவின் மகள் தேவயானி விருஷவர்வனின் மகள் சர்மிஸ்தா தனது ஆடையை அணிந்திருப்பதைக் கண்டு கோபமடைந்தார். இருவரும் சுடால வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சர்மிஸ்தா தனது தந்தையின் உயர்ந்த அந்தஸ்து மற்றும் செல்வத்தை பற்றி பெருமைப்பட்டார். கோபத்தால் நிரம்பிய தேவயானி
தனது ஆடைகளை இழுக்கத் தொடங்கினார். தனது சொந்த பெருமையால் தூண்டப்பட்ட சர்மிஸ்தா தேவயானியை அருகிலுள்ள கிணற்றில் எறிந்துவிட்டு அவர் பிராமணரின் மகளை அமைதிப்படுத்திவிட்டார் என்று நம்பி வெளியேறினார். இருப்பினும் நர்ஷாவின் மகன் யயாதி வேட்டையாடும் போது அந்த காட்சியை பார்த்தார். கிணற்றை பார்த்த அவர் தேவயானி உள்ளே கிடப்பதை கவனித்தார். அவருடைய அழகு எரியும் நெருப்பைப் போல பிரகாசிக்கிறது. மன்னர் மென்மையான வார்த்தைகளுடன் அவளை அணுகி அவருடைய அடையாளம் மற்றும் நிலைமை பற்றி விசாரித்தார். தேவயானி அவரை ஒரு உன்னதமான மற்றும் நல்லொழுக்கமுள்ள ஆட்சியாளர் என்று அங்கீகரித்து அவர் சிக்கராவின் மகள் என்று வெளிப்படுத்தினார். யயாதி இரக்கத்தால் நகர்த்தப்பட்டு அவளை கிணற்றிலிருந்து உயர்த்தி தனது தலைநகருக்கு திரும்பினார். அவர் புறப்பட்டபோது தேவயானி தனது பணிப்பெண் குர்னிகாவிடம் நடந்த சம்பவங்களை பற்றி அவர்களின் தந்தையிடம் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தினார். குர்னிகா சுக்தாவின் மாளிகைக்கு விரைந்து சென்று தனது மகளின் தவறான நடத்தையை கேட்டு மிகவும் கலக்கமடைந்த காவ்யாவுடன் செய்தியை பகிர்ந்து கொண்டார். சுக்தா குர்னிகாவுடன் சேர்ந்து யயாதியால் தேவயானிக்கு ஆறுதல் அளிக்கப்படும் இடத்திற்கு விரைவில் வந்தார். தேவயானி தனது பெருமையையும் கண்ணியத்தையும் காயப்படுத்திய சர்மிஸ்தாவின் கொடூரமான வார்த்தைகளை நினைவு கூர்ந்தபோது அசுர மன்னர் அதை கேட்டார். தந்தை வழி அன்பும் தனது மகளின் மீதான பக்தியும் நிறைந்த சுக்தா சர்மிஸ்தாவின் குற்றங்களை எதிர்த்தார். அனைத்து உயிரினங்களின் நலனுக்காகவும் மழையை ஊற்றி உயிர் வாழும் தாவங்களை வளர்த்தவர் அவர்தான் என்பதை வெளிப்படுத்தினார். இந்த இனிமையான வார்த்தைகளால் சோகம் மற்றும் கோபத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தனது மகளை சமாதானப்படுத்த சுக்தா முயன்றார். அவரது மென்மையான பேச்சு தேவயானியின் தொந்தரவு செய்யப்பட்ட இதயத்தை அமைதிப்படுத்தியது. மேலும் அவர் மெதுவாக தனது வேதனையை விட்டுவிடத் தொடங்கினார். அவளுடைய தந்தையின் அசைக்க முடியாத அன்பிலும் பக்தியிலும் ஆறுதல் கண்டாள். ஒரு அமைதியான காட்டின் நடுவில் மரியாதைக்குரிய முனிவரான சுக்கா தனது மகள் தேவயானிக்கு அருகில் சிந்தனையான அமைதியில் அமர்ந்தார். இலைகளின் மென்மையான சலசலப்பும் பூச்சிகளின் மென்மையான ஓசையும் ஒரு இனிமையான மெலிசையை உருவாக்கியது. ஆனால் சுக்கிராவின் வார்த்தைகள் ஒளியின் தண்டு போன அமைதியை குலைத்தலே. என் மகனே, மற்றவர்களின் தீங்கிழைக்கும் கிசுகிசுக்களை புறக்கணிப்பவன் வெல்ல முடியாதவன் என்று தெரியும் என்று அவர் தொடங்கினார். அத்தகைய மனித ஒரு உண்மையான தேரோட்டக்கார அசைக்க முடியாத உறுதியுடன் தனது குதிரைகளை வழிநடத்துகிறார் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். அவர் தனக்கு தானே எஜமானராக இருக்கிறார். ஆத்திரமுட்டலை எதிர்கொள்ளும் போது சரிப்புத்தன்மையற்றவர். இதனால் அவர் அனைவரையும் வென்றெடுக்கிறார். சுக்கிராவின் கண்கள் பண்டைய ஞானத்தால் பிரகாசித்தன. அவர் தொடர்ந்தார். தனது வளர்ந்து வரும் கோபத்தை அதற்கு அடிபணியாமல் அடக்குவது ஒரு உண்மையான ஹீரோ. அவரது இதயம் அமைதியாக இருக்கிறது. காற்று இல்லாத நாளில் ஒரு குளம் போல தேவயானி கவனமாக கேட்டார். அவள் புருவம் சிந்தனையில் மூழ்கியது. சுக்கிராவின் வார்த்தைகள் ஒரு மென்மையான காற்று. அது அவளுடைய சொந்த உலோகத்தில் தீப்பொறிகளை தூண்டியது. பல நூற்றாண்டுகளாக அறிவு மற்றும் ஞானத்தின் பகுதிகளை கடந்து தனது தந்தை அனுபவத்திலிருந்து பேசுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தால் சுக்கிராவின் அடுத்த வார்த்தைகள் மென்மையான கற்களின் மீது பாயும் ஒரு மென்மையான நீரோடை போல இருந்தன. தனது கோபத்தை அடக்குபவர், மற்றவர்களின் தீங்கிழைக்கும் கிசுகிசுக்களை புறக்கணிப்பவர், ஆத்திரமுட்டலால் அமைதியாக இருப்பவர், அத்தகைய நபர் மனித இருப்பின் 4 மடங்கு இலக்குகளை அடைகிறார். அவர் நல்லொழுக்கம், லாபம், ஆசை மற்றும் ரட்சிப்பை அடைகிறார். இவை அனைத்தும் அசைக்க முடியாத சமநிலையை பராமரிக்கின்றன. சுக்கிராவின் குரல் காற்றின் மீது செலுத்தப்பட்டது. தேவயானியை தனது அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைப்பது போல அவர் தனது சொற்பொழிவை முடித்தபோது தேவயானி தனது குரலை காட்டில் குறுக்கே ஒரு மென்மையான மணி ஒலிப்பது போல் எழுப்பினார். தந்தையே, கோபத்திற்கும் மன்னிப்புக்கும் இடையிலான வேறுபாட்டை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் ஒரு மாணவர் அவமரியாதையுடன் நடந்து கொள்ளும்போது அவர்கள் தங்கள் ஆசிரியரால் மன்னிக்கப்பட வேண்டாமா? அல்லது அவர்கள் செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வது அவர்களுக்கு அதிக நன்மை பயக்குமா? சுக்கிராவின் கண்கள் அவரது மகளின் புத்திசாலித்தனத்தை பார்த்து மகிழ்ச்சியுடன் மின்னில. தேவயானியின் வார்த்தைகள் ஒரு கேள்விக்குறி போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒரு பதிலுக்காக காத்திருந்தன. சுக்கிராவின் பதில் அளவிடப்பட்டு சிந்தனையுடன் இருந்தது. என் மகனே,
மன்னிப்பு என்பது உண்மையில் ஒரு உன்னதமான நல்லொழுக்கம், ஆனால் அது அவர்களின் ஆசிரியரின் வழிகாட்டுதலை புறக்கணிப்பவருக்கு லிட்டிக்கப்படக்கூடாது. ஆசிரியர் உண்மையிலேயே மாணவருக்கு பயனளிக்க விரும்பினால் அவர்கள் எல்லைகளை அமைத்து நீதியின் பாதையில் வழிநடத்த வேண்டும். தேவயானி புரிதலில் தலையசைத்தார். அவரது கண்ணில் வழங்கப்பட்ட ஞானத்தை பிரதிபலிக்கின்ற சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு சூடான ஆரஞ்சில ஒளியை வீச தேவயானியின் எண்ணங்கள் அவர்களின் தற்போதைய சூழ்நிலைகளுக்கு திரும்பின. அவள் விருஷ்வர்வனின் மகளை பற்றி நினைத்தார். அவருடைய கொடூரமான வார்த்தைகள் இன்னும் ஒரு திறந்த காயத்தை போல நீடித்திருந்தன. அப்பா, அவள் குரல் ஒரு கிசுகிசுக்கு மேலே தீய நடத்தை பரவலாக இருக்கும் இந்த நிலத்தில் நான் வாழ விரும்பவில்லை. ஒரு சூடான மோதலின் மத்தியில் பிறகு வம்சாவளியை சேர்ந்த புத்திசாலித்தனமான மற்றும் மதிப்புமிக்க முனிவரான காவ்யா சக்தி வாய்ந்த அசுர மன்னரான விருஷாபர்வனுக்கு முன்னால் நின்றார். விருஷாபர்வன் தனது வசிப்பிடத்தில் வசித்து வந்த நல்லொழுக்கமுள்ள பிராமண கச்சாவை கொல்வதன் மூலம் கடுமையான பாவம் செய்ததாக அவர் குற்றம் சாட்டிய போது அவரது வார்த்தைகள் கோபத்துடனும் ஏமாற்றத்துடனும் இருந்தார். உங்களுக்குள் உங்கள் மகனிலோ அல்லது உங்கள் பேரனிலோ நீங்கள் ஒரு செயலை செய்துவிட்டீர்கள். பாவங்கள் செழிப்பான உணவை போல ஜீரணிக்க முடியாது, அவை பலனடைய வேண்டும் என்று காவ்யா அறிவித்தார். மன்னர் தனது மகள் தேவயானியை தவறாக நடத்தியதால் தான் இனி விருஷவர்வனுடனும் அவரது குடும்பத்தினருடனும் தங்க முடியாது என்று அவர் வலியுறுத்தினார். காவ்யாவின் வார்த்தைகளால் திகைத்து போன விருஷாபர்வன் மன்னிப்பு கேட்டான். ஓ பிரிகுவின் மகனே, அவர் கூறினார், நான் ஒருபோதும் நல்லொழுக்கம் அல்லது பொய்யின் பற்றாக்குறையை உங்களிடம் கூறவில்லை. நீங்கள் சத்தியத்தையும் நல்லொழுக்கத்தையும் உள்ளடக்கிய ஒரு முனிவரின் மீது கருணை காட்டுங்கள். நீங்கள் உண்மையிலேயே எங்களை விட்டு வெளியேறினால் நாங்கள் கடலின் ஆழத்துக்கு செல்வோம். வேறு எதுவும் செய்ய முடியாது. இருப்பினும் காவ்யாவின் தீர்மானம் அசையாமல் இருந்தது. அவர் விருஷவர்வனிடம் திரும்பி, நீங்கள் கடலின் ஆழத்திற்கு ஓடி போகலாம் அல்லது எல்லா திசைகளிலும் பறந்து செல்லலாம். ஆனால் என் மகளின் துக்கத்தை என்னால் தாங்க முடியவில்லை. என் வாழ்க்கை அவளை சார்ந்தது என்று கூறினார். பின்னர் அவர் தனது மருமகன் சுக்ராவிடம் அசுர கலைவராகவும் இருந்த தேவயானியை மகிழ்விக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். காவ்யாவின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட சுக்கிரன், ஓ பெரிய அசுரனே, அசுரர்கள் வைத்திருக்கும் அனைத்திற்கும் நீயே முழுமையான எஜமானன். நான் உங்கள் கட்டளைக்கு இணங்குகிறேன் என்பது உண்மை என்றால் சென்று தேவயானியை திருப்திப்படுத்துங்கள் என்று பதிலளித்தார். விருஷவர்வன் சுக்கிரனின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு தேவயானியிடம் சென்று அவள் விரும்பும் எந்த விருப்பத்தையும் அவளுக்கு வழங்குவதாக உறுதியளித்தார். இருப்பினும் தேவயானி எளிதில் மகிழ்ச்சி அடையவில்லை. அசுர மன்னரின் சொந்த மகளான சர்மிஸ்தாவும் மேலும் 1000 கன்னியாஸ்திரிகளும் தன்னுடன் காத்திருக்க வேண்டும் என்று அவள் கோரினாள். இன்னும் சுக்ராவின் செல்வாக்கின் கீழிருந்த விருஷவர்வன் தேவயானிக்கு முன் சர்மிஸ்தாவை அழைத்து வருமாறு தனது ஊழியருக்கு உத்தரவிட்டார். சர்மிஸ்தா ஆரம்பத்தில் தயங்கினாலும் இறுதியில் தேவயானியை பின்தொடர்ந்து அவளுடைய காத்திருப்பு பணிப்பெண்ணாக பணியாற்ற ஒப்புக்கொண்டார். அவள் தேவயானியின் பிரசன்னத்திற்கு வந்தபோது பிந்தையவர் அவருடைய நொக்கங்களை கேள்வி எழுப்பினார். தன்னை போன்ற ஒரு மரியாதைக்குரிய அசுர குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு பிராமணரின் மகளுக்கு சேவை செய்யக்கூடாது என்று சுட்டிக்காட்டினார். ஆனால் தனது துயரமடைந்த உறவினர்களின் மகிழ்ச்சிக்கு பதிலளிப்பதன் முக்கியத்துவத்தை மேற்கோள் காட்டி சர்மிஸ்தா தனது முடிவில் உறுதியாக இருந்தார். தனது அர்ப்பணிப்பால் ஏற்கப்பட்ட தேவயானி தனது நன்றியை வெளிப்படுத்தி இப்போது சுக்ராவை தனது பக்கத்திலேயே கொண்டு அசுரா தலைநகருக்குள் நுழைவேன் என்று அறிவித்தார். அவர்கள் உள்ளே நுழையும் போது பசுமையான காடுகளில் சூரிய கதிர்கள், மரங்கள் மற்றும் துடிப்பான வண்ணங்களில் ஊத்த மலர்கள் வழியாக நடனமாடிய போது 7 பெண்கள் கை கோர்த்து நடந்து சென்றனர். அசுரர்களின் மதிப்பிற்குரிய ஆன்மீக வழிகாட்டியான சுக்கிராவின் மகள் தேவயானி தனது விசுவாசமான காத்திருப்பு பணிப்பெண் சர்மிஸ்தாவுடன் வந்தார். அவரது தந்தை வலிமையான அசுர மன்னர் விருஷவர்வன். அவர்கள் சுதந்திரமாக அலைந்து தீர்ந்தனர். மலர்களின் இனிப்பு மற்றும் பழங்களின் பழுத்த தன்மையை அனுபவிக்கும் போது அவர்களின் சிரிப்பும் ஆட்டையும் காற்றை நிரப்பியது. அவர்கள் இலைகளின் விதானத்தில் கீழ் அமர்ந்த போது
தேவயானி தனது பக்கத்தில் அமர்ந்தார். சர்மிஸ்தா பக்தியின் சைகையில் மெதுவாக தனது கால்களை அரைத்து கொண்டாள். மனை தெடி காடுகளில் அரைந்து கொண்டிருந்த நருஷாவின் மகன் யயாதியின் வருகையால் அமைதியான காட்சி சிதைந்தது. 7 பெண்களையும் பார்க்கும்போது அவரது கண்கள் விரிவடைந்தன. அவர்களின் அழகும் வசீகரமும் காலை நட்சத்திரத்தைப் போல பிரகாசிக்கின்ற மரியாதைக்குரிய வில்லுடன் யயாதி அவர்களை அணுகினார். அவரது வார்த்தைகள் மரியாதையுடன் சொட்டு சொட்டாக இருந்தன. அன்பானவர்களே, உங்கள் பெயர்களையும் பெற்றோரையும் நான் உங்களிடம் கேட்டேன். இந்த 2000 பணிப்பெண்கள் உங்கள் இருவருக்கும் காத்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. தேவயானி இனிமையாக புன்னகைத்தார். அவள் கண்கள் கருணையால் பிரகாசிக்கின்றன. அவள் பதிலளித்த போது, ஓ சிறந்த மனிதர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். நான் அசுரர்களின் ஆன்மீக வழிகாட்டியான சுக்கிராவின் மகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த என் தோழியே எனக்கு காத்திருக்கும் பழிப்பெண். நான் எங்கு சென்றாலும் அவர் என்னை பார்க்க யயாதியின் ஆர்வம் தூண்டப்பட்டது. மேலும் அவர் தேவயானியிடம் தனது காத்திருக்கும் பணிப்பெண்ணாக சர்மிஸ்தாவின் அசாதாரண அந்தஸ்து பற்றி கேட்டார். வாழ்க்கையில் எல்லாம் விதியால் நிர்வகிக்கப்படுகிறது என்றும் யயாதியை இந்த ஏற்பாட்டால் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்றும் தேவயானி விளக்கினார். பின்னர் மன்னர் தனது சொந்த அடையாளத்தை வெளிப்படுத்தினார். தன்னை யயாதி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். அவர் பிரம்மச்சாய சபரத்தின் போது வேதனை படித்த ஒரு ரிஷி அவர்கள் விளையாடிய போது யயாதி தான் தண்ணீரை தேடி காட்டிற்கு வந்ததாக ஒப்புக்கொண்டார். ஆனால் இப்போது வேறு எதற்காவது தாறுமாற இருந்தது. தேவயானியின் அன்பும் தோழமையும் அவர் வெளியேற விருப்பம் தெரிவித்தார். ஆனால் தேவயானி அவரை செழிப்புக்கும் நட்புக்கும் உறுதியளித்தார். இருப்பினும் யயாதி எதிர்ப்பு கைவித்த போது அவர்களின் சாதிகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை மேற்கோள் காட்டி தேவயானியின் வார்த்தைகள் அவரது தயக்கத்தை குறைத்தன. ஒரு ரிஷி மகள், நீ ஒரு ரிஷி என்று அவர் சொன்னால், ஆகையால் நகுஷாவின் மகனே என்னை திருமணம் செய்து கொள். ஆனால் யயாதி தயங்கினாள். பிராமணர்களுக்கும் சத்தியர்களுக்கும் இடையிலான உறவுகளுக்கு எதிரான பண்டைய தடையை நினைவு கூறினார். இதற்கு முன்பு எந்த ஆணும் தொடாத தேவயானியின் கை அவளுக்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவத்தை கொண்டிருந்தது. மேலும் அவளை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ளுமாறு கெஞ்சினால் அவருடைய வார்த்தைகளால் தூண்டப்பட்ட யயாதி தேவயானியின் தந்தையான சுக்கிராவின் ஆசீர்வாதத்தை நாடினார். அவர் தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டார். ஞானியான பிராமணர் இந்திரனின் கம்பீரமான நகரத்தில் சக்தி வாய்ந்த மல்லரான யயாதி தேவயானியுடன் தனது சாசங்களிலிருந்து திரும்பினார். அவர்கள் தங்கள் குடியிருப்புகளுக்குள் நுழைந்தபோது தேவயானிக்கு வசதியாக கூடிய ஏற்பாடு செய்கிறார். அதே நேரத்தில் விருஷவர்வனின் மகளான சர்மிஸ்தாவையும் தோட்டத்தில் செயற்கை காடுகளுக்குள் அருகிலுள்ள மாளிகையில் நிறுவினார். சர்மிஸ்தா 1000 பணிப்பெண்களால் சூழப்பட்டு பரிசுகளால் நிரம்பியிருந்தாள். ஆனால் அவனுடைய இதயம் நிம்மதியாக இல்லை என்பது தெளிவாக இருந்தது. அவள் பருவ வயதை எட்டியிருந்தாள். அவருடைய பருவம் வந்துவிட்டது. இருப்பினும் அவளுக்கு சொந்தமாக உரிமை கோர கனவே இல்லை. மறுபுறம் தேவயானி ஏற்கனவே தங்கள் முதல் குழந்தையை எதிர்பார்க்கிறார். சர்மிஸ்தா தனது தலைவிதியை பற்றி சிந்தித்தபோது யயாதி அசோகரின் காடுகளுக்குள் அலைந்து திரிந்தார். அங்கு அவர் இளம் பெண்ணுடன் நேருக்கு நேர் தன்னை கண்டார். இணைந்த உள்ளங்கைகள் மற்றும் இருளை ஒளிய செய்யக்கூடிய ஒரு புன்னகையுடன் அவள் அவரை அணுகி ராஜாவை பார்க்க விரும்பினாள். உன் நருஷாவின் மகனே, அவள் சொன்னாள், நான் அழகாகவும் நன்கு பிறந்தவனாகவும் இருக்கிறேன். என் பருவம் வந்துவிட்டது. அது வீணாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். சர்மிஸ்தாவின் வார்த்தைகளால் யயாதி அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் அவரது மனசாட்சி தெளிவாக இருந்தது. தேவயானியுடன் இணைந்திருக்கும் போது விருயவர்வனின் மகளை தனது படுக்கைக்கு ஒருபோதும் அழைக்க வேண்டாம் என்ற உசனாவின் கட்டளையை அவர் நினைவு கூர்ந்தார். இருப்பினும் அவர் சர்மிஸ்தாவின் கண்களை பார்த்தபோது அவரது இதயத்தை தொட்ட ஆழமான ஏக்கத்தையும் நேர்மையையும் கண்டார். சர்மிஸ்தா பின்னர் தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பொய்யை மன்னிக்கக்கூடிய 5 சந்தர்ப்பங்களை யயாதிக்கு நினைவூட்டினார். நகைச்சுவையாக, திருமணத்தின் போது அல்லது ஒருவரின் உயிரையோ செல்வத்தையோ காப்பாற்றுவதற்காக நீங்கள் உங்களை ஒரு மனைவியுடன் மட்டுப்படுத்திக் கொள்வீர்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் அது ஒரு பொய் என்று அவர் சொன்னாள். தேவயானியும் நானும் இங்கே தோழர்களாக அழைக்கப்பட்டோம்.
ஆனால் என்னை விட நீங்கள் அவளை தேர்ந்தெடுத்ததாக தெரிகிறது. யயாத்தி தயங்கினார். உண்மையை பேசுவது ஒரு ராஜாவாக அவரது கடமை என்பதை அறிந்திருந்தார். ஆனால் சர்மிஸ்தாவின் வார்த்தைகள் அவருக்குள் ஒரு நாட்டத்தை தூண்டின. ஒருவர் தனது நண்பரின் கணவரை தனக்கு சொந்தமானவராக கருதலாம் என்றும், தேவயானி அவரை தனது கூட்டாளியாக தேர்ந்தெடுத்ததால் அவரும் உரிமை கோர வேண்டும் என்றும் அவர் வாதிட்டார். அவரது வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட யயாதி அவரிடம் கேட்டதை அவர் வழங்குவார் என்று அறிவித்தார். செமிஸ்தாவின் வேண்டுகோள் எளிமையாக இருந்தது. அவளை பாவத்திலிருந்து விடுவித்து அவளுடைய நல்லொழுக்கத்தை பாதுகாத்து தங்கள் சண்டத்தின் மூலம் அவளை ஒரு தாயாக ஆக்குங்கள். ஒரு மனைவி அடிமை அல்லது மரல் ஒருபோதும் தங்களுக்கு சொந்தமான செல்வத்தை சம்பாதிக்க முடியாது என்பதை அவள் ராஜாவுக்கு நினைவூட்டினார். அது அவர்களின் எஜமானருக்கு சொந்தமானது. எனவே தேவயானியின் கணவரும் எஜமானருமான யயாதியும் அவளுக்கு சொந்தமானவர். அவரை தனது எஜமானராகவும் ஆக்கினார். செர்மிஸ்தாவின் வார்த்தைகளால் தொட்ட யயாதி தனது நல்லொழுக்கத்தை மதித்து தனது அப்பாவித்தனத்தை பாதுகாத்தார். இருவரும் பிரிந்து செல்வதற்கு முன்பு மகிழ்ச்சியான தோழமையில் சிறிது நேரம் ஒன்றாக செலவிட்டனர். யயாதியில் பரந்த பூங்காவின் பசுமையான காடுகளில் ஒரு நாடகம் வெளிப்பட்டது. அது உறவுகள் மற்றும் நல்லொழுக்கத்தில் அடித்தளத்தை அசைக்கும். கவியின் மகளான ஓசானாவின் மகள் தேவயானி தனது ஈமையான புன்னகை மற்றும் மென்மையான இயல்புக்கு பெயர் பெற்றவர். அவரது கணவர் யயாதி சமீபத்தில் விருஷார்வனின் மகள் சர்மிஸ்தாவுடன் இணைந்த 2 மகன்களை வீட்டிற்கு அழைத்து வந்தார். ஆனால் தேவயானியின் இதயம் ஒரு அரசிய தூக்கத்தை அடைந்தது. சர்மிஸ்தா வேறொரு மனிதனின் குழந்தையை சுமக்கிறார் என்பதை அவள் அறிந்திருந்தார். ஆனாலும் விளைவுகளுக்கு அஞ்சி அவர் இந்த அறிவை மறைக்க முடிவு செய்தார். ஒரு நாள் யயாதியுடன் காடுகளில் உலாவிக் கொண்டிருந்த போது திவீர அழகை கொண்ட 3 குழந்தைகள் அண்டர்பசிறு விளையாடுவதை தேவயானி கண்டார். அவர்களின் கண்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன. மரங்கள் வழியாக அவர்களின் சிரிப்பு எதிரொலித்தது. தாங்கள் யாருடைய குழந்தைகள் என்று மன்னரிடம் கேட்ட தேவயானிக்கு ஒரு ஆச்சரியமான பதில் கிடைத்தது. குழந்தைகள் சர்மிஸ்தாவை தங்கள் தாயாகவும் யயாதியை தங்கள் தந்தையாகவும் சுட்டிக்காட்டினர். ராஜாவின் முகம் விழுந்தது. அவரது சொந்த குற்றத்தின் சுமையால் எடை குறைந்தது. குழந்தைகள் அவரை அணுகினார். அவர்களின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஆனால் தேவயானியின் முன்னிலையில் அவர்களை அரவணைக்க அவர் துணியவில்லை. அதைத் தொடர்ந்து வந்த காட்சி இதயத்தை துளைக்கும் துக்கமாக இருந்தது. தேவயானி கோபத்துடனும் வேதனையுடனும் நடுங்கும் தனது குரலில் சர்மிஸ்தாவை எதிர்கொண்டார். அன்புள்ள நண்பரே, உங்களால் எப்படி முடியும் என்று அவர் கேட்டார். அவரது வார்த்தைகள் ஆழமான காட்டி கொடுப்பு உணவை கொண்டிருந்தன. எங்கள் மக்களின் பழக்க வழக்கங்களை நீங்கள் அறிவீர்கள். இருப்பினும் நீங்கள் உங்கள் மூதாதையர்களான தனவர்களின் பாதையை பின்பற்ற தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். சர்மிஸ்தா உறுதியாக வென்றார். அவருடைய வார்த்தைகள் நம்பிக்கையுடன் சொட்டி கொண்டன. நான் நல்லொழுக்கத்துடனும் நீதியின் கட்டளைகளின்படியும் செயல்பட்டேன் என்று அவர் சொன்னாள். நீ தேவயானி, ஒரு பிராமணனின் மகள் உன்னை விட உயர்ந்தவனாக என்னை வணங்குவது மட்டுமே பொருத்தமானது. மன்னர் யயாதி சர்மிஸ்தாவின் வார்த்தைகளால் திகைத்தார். தனது சொந்த மீறலில் ஆழத்தை மிகவும் தாமதமாக உணர்ந்தார். தேவயானியின் உளரம் தலைகீழாக மாறியது. அவளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக அவர் உணர்ந்தாள். அவருடைய நல்லொழுக்கம் தீமையால் தோற்கடிக்கப்பட்டது. கண்ணீர் முகத்தில் வழிந்தோடியதால் அவர் தனது தந்தையின் பக்கத்திற்கு விரைந்தாள். அவரது புத்திசாலித்தனமான ஆலோசனையில் ஆறுதலையும் நாடினாள். தேவயானி சர்மிஸ்தாவின் வஞ்சக கதையை நினைவு கூர்ந்தபோது கவியின் மகள் சானாஸ் கவனமாக கேட்டார். யயாதியின் செயல்களால் பிராமணரான சுக்கரன் கோபமடைந்தான். நீ பாவத்தை உங்கள் விருப்பமான முயற்சியாக ஆக்கிவிட்டீ என்று அவர் தனது குரலில் கடுமையான மற்றும் சகிப்புத்தன்மையற்ற குரலில் கூறினார். நீதியின் கட்டளைகளை நீங்கள் அறிந்திருந்தாலும் நீங்கள் நேர்மையின் பாதையிலிருந்து விலகிவிட்டீர்கள். யயாதி சுக்கரிடம் அவரை விடுவிக்குமாறு கெஞ்சினார். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. பிராமணனின் சாபம் விரைவாகவும் இரக்கமற்றதாகவும் இருந்தது. யயாதி தனது இளமை பருவத்திலிருந்து விலக்கப்பட்டார். சீரழிவால் முறியடிக்கப்பட்டார். இறுதிப் போட்டியில் சூரியன் ராஜ்யத்தின் மீது அஸ்தமித்து பரபரப்பான தெற்களில் ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. ஒரு காலத்தில் பெருமைமிக்க மற்றும் வலிமையான ஆட்சியாளராக இருந்த யயாதி மன்னர் இப்போது
ஒரு கோலில் உதவியுடன் நடந்து சென்றார். அவரது உடல் புசாலஸ் என்றும் அழைக்கப்படும். காவ்யாவின் சாபத்தால் நொறுக்கப்பட்டது வயதின் எடை ஒரு மறைப்பைப் போல அவர் மீது அமர்ந்திருந்தது. மேலும் சீரழிவின் வேதனைகளை அவர் தீவிரமாக உணர்ந்தார். தனது மூத்த மகன் யாதுவை தனது அறைக்கு வரவழைத்த ஏதி தனது வேதனையின் அளவை வெளிப்படுத்தினார். என் அன்பான குழந்தை உணர்ச்சியால் நடுங்கும் அவரது குரல் இளமையின் மகிழ்ச்சிகளை நான் இன்னும் அயவில்லை. இன்றுள்ள சுமையை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1000 ஆண்டுகளுக்கு நான் உங்கள் உயிர்ச்சக்தியை அனுபவிப்பேன். ஆனால் யாது மறுத்துவிட்டார். முதுமையுடன் வந்த பல அசௌகரியங்களை மேற்கோள் காட்டி பசியின்மை, கைகால்களின் பலவீனம், நண்பர்கள் மற்றும் தோழர்களின் கைகளில் ஏற்பட்ட தோல்வியாதியில் ஏமாற்றம் அவர் தனது அடுத்த மகன் துர்வசுவை நோக்கி திரும்பிய போது தெளிவாக தெரிந்தது. இந்த சாபத்தை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் கெஞ்சினார். நான் 1000 ஆண்டுகள் உங்கள் இளமையில் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் துர்வசுவும் மறுத்துவிட்டார். சீரழிவில் அழிவுகள் பற்றிய சிந்தனையை மறுபரிசீலனை செய்தார். வலிமை, அழகு மற்றும் புத்திசாலித்தனம் இழப்பு கயாதியும் அவரை சபித்தார். அவரது வம்சம் அழிந்துவிடும். அவர்களின் நடைமுறைகள் தூய்மையற்றவை, அவர்களின் மக்கள் வெறித்தனமானவர்கள் என்று உச்சரித்தார். மன்னர் தனது மகன் திராவிவை நெருங்கிய போது அவரது வார்த்தைகள் துக்கத்தில் மிதந்தன. என் மகனே என்று அவர் கூறினார், இந்த தாபத்தை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 4000 ஆண்டுகள் உங்கள் உயிர்ச்சக்தியை அனுபவிப்பேன். ஆனால் திராவியும் மறுத்துவிட்டார். முதுவையுடன் வந்த இன்ப இழப்பை மேற்கோள் காட்டி குரலில் கரகரப்பு, யானைகள் மற்றும் பெண்களை அனுபவிக்க இயலாமை யாதியும் அவரை சபித்தார். சாலைகள், நல்ல வாகனங்கள் மற்றும் சிறந்த விலங்குகள் இல்லாத நிலத்தை ஆட்சி செய்ய தனது வம்சத்தை கண்டித்தார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி காட்சியத்தை அந்திலேல்களில் தள்ளிய போது யயாதியின் ஏமாற்றம் ஆழமடைந்தது. அவர் தனது மகன்கள் ஒவ்வொருவரையும் தன்னிடமிருந்து சாபத்தை எடுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் யாரும் அவ்வாறு செய்யவில்லை. அவரது எண்ணங்கள் அவரது அடுத்த மகன் அலு மீது திரும்பின. அவர் இதே போன்ற காரணங்களுக்காக மறுத்தார். முதுமையுடன் வந்த வலிமை, அழகு மற்றும் புத்திசாலித்தனம் இழப்புறுதியாக ராஜாவின் கண்கள் அவரது இளைய மகனான புழு மீது விழுந்தன. நீ என் இளைய மகன் என்று அவர் உணர்ச்சியாக கனத்த குரலில் கூறினார். ஆனால் நீ முதலில் இருப்பாய். இந்த சாபத்தை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 4000 ஆண்டுகள் உங்கள் இளமையை அனுபவிப்பேன். யயாதியின் ஆச்சரியத்திற்கு ஒப்புக்கொண்டார். மனத்தாழ்மையுடனும் பக்தியுடனும் தனது தந்தையின் சீரழிவில் சுமையை ஏற்றுக்கொண்டார். மன்னரே, நீங்கள் கட்டளையிடுவதை நான் செய்வேன். என் இளமை பருவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் இன்ப நிலை அனுபவிக்கவும். மன்னர் தனது சாபத்தை புருவில் உடலுக்கு மாற்றியதும் அவரது கண்கள் நன்றியுடன் பிரகாசித்தன. அந்த தருணத்தில் இந்திரனின் சாம்ராஜ்யத்தின் பசுமையான தோட்டங்களில் நவியனின் மகனான ஏர்த்தி மன்னர் தனது புதிய இளமை பருவத்தில் மகிழ்ச்சி அடைந்தார். அவரது இளைய மகனான புருவின் பரிசு அவருக்கு வாழ்க்கையின் இன்பங்களில் ஈடுபட இன்னும் 1000 ஆண்டுகள் அவகாசம் அளித்தது. ஒரு ராஜாவாக தனது கடமைகளுக்கு அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் யயாதி தனது ஆட்சியின் ஒவ்வொரு அம்சமும் தர்மத்தின் கொள்கைகளால் வழிநடத்தப்படுவதை உறுதி செய்தார். அவரது புத்திசாலித்தனமான தலைமையின்கு அவரது குடிமக்கள் செழித்து வளர்ந்தனர். அவர் தெய்வங்களை மகத்தான தியாகங்களால் மதித்தார். மூதாதையர்களை காணிக்கைகளால் மகிழ்வித்தார். ஏழைகளுக்கு தாராளமான தொண்டு வழங்கினார். பிராமணர்கள் மதிக்கப்பட்டனர். வைசியர்கள் பாதுகாக்கப்பட்டனர். சுத்திரர்கள் கருணையுடன் நடத்தப்பட்டனர். மிகவும் வலிதவறிய நபர்களும் கூட நியாயமான தண்டனைகளின் மூலம் ஒழுங்கிற்கு கொண்டு வரப்பட்டனர். யயாதியில் ஆட்சி தொடர்ந்தபோது பிரகாசமான நகமான குரேராவின் பசுமையான இந்திரனின் தோட்டங்களுக்கும் மேருவின் கம்பீரமான சிகரத்திற்கும் இடையில் ஒரு தவிர கன்னி விசுவாட்சியுடன் ஒரு காதல் நடனத்தில் அவர் தன்னை இணைத்து கொண்டார். இருப்பிலும் ஆண்டுகள் செல்ல செல்ல யயாதிக்கு வேறு ஏதாவது வேண்டும் என்ற பதற்றமான உணர்வு ஏற்படத் தொடங்கியது. தனது விசுவாசமான மகனான பொருவை வரவழைத்து 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் பெற்ற ஞானத்தை அவருடன் பகிர்ந்து கொண்டார். என் அன்பான மகனே, யயாதி கூறினார்,
நமது ஆசைகள் ஒருபோதும் இன்பத்தால் திருப்தி அடைய முடியாது. அவை பலம் பெறுகின்றன. தீயாக வெண்ணையால் ஊட்டப்படும் தீப்பேம்புகளைப் போல மட்டுமே உண்மையான மகிழ்ச்சி உலக பிணைப்புகளை துறப்பதிலும் காட்டில் அமைதியில் ஆறுதல் பெறுவதிலும் உள்ளது. இந்த வார்த்தைகளால் யயாதி ஒரு ஆழ்ந்த முடிவை எடுத்தார். அவர் தனது ராஜ்யத்தை புருவிடம் விட்டுவிட்டு காடுகளில் எளிமையான வாழ்க்கைக்கு திரும்புவார். அவரது இதயம் இப்போது பெர்மா மீது நிலைத்திருந்தது. அவர் ராஜ்யத்தில் சுமைகளை உதறி இயற்கையின் அப்பாவித்தனத்தால் சூழப்பட்ட தனது நாட்களை வாழ முயன்றார். யயாதியின் நோக்கங்கள் பற்றிய செய்தி பரவியதும் 4 கட்டளைகளும் பிராமணர்கள் தங்கள் தலைமையில் வாரிசு பற்றிய கவலையுடன் அவரை அணுகினர். மூத்த மகனாக யார் சிம்மாசனத்தை வாரிசாக பெற வேண்டும் என்று அவர்கள் வாதிட்டனர். சுத்தராவில் பண்டைய ஞானத்தை மேற்கோள் காட்டி தனது தந்தைக்கு கீழ்ப்படிந்த மகன் ராஜாவாக வேண்டும் என்று உத்தரவிட்டார். இருப்பினும் யயாதி அவர்களின் வாதங்களை எதிர்த்தார். புருவில் அசைக்க முடியாத விசுவாசத்தையும் பக்தியையும் சுட்டிக்காட்டினார். புரு எனது நண்பகென்று அவர் கூறினார். அவர் எப்போதும் எனது விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட்டார். மேலும் அவர் ராஜ்யத்தை வாரிசாக பெறுவது மட்டுமே பொருத்தமானது. யயாதியின் வார்த்தைகளால் நம்பிக்கையடைந்த மக்கள் புருவில் ஏறுதலுக்கு ஆதரவாக அறிவித்தனர். மன்னரின் ஆசீர்வாதத்துடன் புரு சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டார். இது ராஜ்யத்திற்கு ஒரு புதிய சகாப்தத்தை குறிக்கிறது. யயாதி பிராமணர்கள் மற்றும் துறவிகளால் சூழப்பட்ட தனது தலைநகரை விட்டு வெளியேறிய போது அவர் தனது நாட்களை சிந்தனையில் வாழ ராஜரிகத்தின் பொறிகளை விட்டுவிட்டு காடுகளுக்குள் தனது பயணத்தை தொடங்கினார். தங்கள் அன்பான மன்னர் உலக பிழைப்புகளை துறப்பதில் உண்மையான மகிழ்ச்சியை கண்டார் என்பதை அறிந்த மக்கள் இந்த மாற்றத்தை கொண்டாடினர். எனவே யயாதியைப் போல் பசுமையான காடுகளில் நலுஷாவின் மகன் யயாதி மன்னன் இறுதியாக தனது இதயத்தின் விருப்பத்தை அடைந்தான். தனது இளைய மகன் புருவை சிம்மாசனத்தில் அமர்த்திய பிறகு அவர் மிகுந்த மகிழ்ச்சியையும் திருப்தியையும் உணர்ந்தார். முகத்தில் மென்மையான புன்னகையுடன் அவர் தனது அன்புக்குரியவர்களிடம் விடைபெற்று ஒரு துறவியின் வாழ்க்கையை வாழப் புறப்பட்டார். அவர் காட்டில் ஆழமாக அலைந்து தீர்ந்தபோது மன்னர் யயாதியுடன் புத்திசாலித்தனமான பிராமணர்கள் இருந்தனர். அவர்கள் தங்கள் அறிவை பகிர்ந்து கொண்டு அவரது ஆன்மீக பயணத்தில் அவருக்கு வழிகாட்டினர். அவர்கள் ஒன்றாக கடுமையான சபதங்களை கடைப்பிடித்தனர். பலன்களையும் வேர்களையும் கடைப்பிடித்து எண்ணற்ற கஷ்டங்களை பொறுமையாக சகித்தனர். ராஜாவின் மனமும் உடலும் ஒவ்வொரு நாளும் வலுவடைந்தது. ஒரு புதிய நோக்க உணர்வால் உட்செலுத்தப்பட்டது. பல ஆண்டுகள் தசாப்தங்களாக மாறியது. மன்னரின் அர்ப்பணிப்பு தீவிரமடைந்தது. அவர் 1000 ஆண்டுகளை காட்டில் கழித்தார். அவரது நாட்கள் மெல்லிய இலைகளின் சலசலப்பு மற்றும் பறவைகளின் இனிமையான பாடல்களால் நிரம்பியிருந்தன. ஒவ்வொரு மூச்சிலும் அவர் இயற்கையோடு ஒன்றுபடுவதை உணர்ந்தார். ஒவ்வொரு கணமும் அவரது ஆள் உயர்ந்தது. பருவங்கள் மாறும்போது யயாதி மன்னர் தனது ஆன்மாவை தியாகங்கள் மூலம் தொடர்ந்து வளர்த்தார். பித்திகளையும் கடவுள்களையும் மகிழ்வித்தார். காட்டின் சுழலும் பாதைகளில் அவர் நடந்து செல்லும்போது மன்னர் விருந்தினர்களையும் அந்நியர்களையும் காட்டின் எளிய மற்றும் ஆரோக்கியமான பிரசாதங்களுடன் மகிழ்வித்தார். பழங்கள் மற்றும் தெளிவான வெண்ணெய் அவர்தானாகவே எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். தன்னை தக்க வைத்துக் கொள்ள சிதறிய சோளம் விதைகளை சேகரித்தார். அவரது இதயம் ஏக்கத்தால் நிரம்பி வழிந்தது. மன்னர் யயாதி தனது முன்னிலையில் அடைக்கலம் தேடிய அனைவரையும் வரவேற்றார். தன்னை சுற்றியுள்ள உலகின் அழகை பிரதிபலிக்கும் அமைதியான ஏயாக அவரது மனதை அவர் கவனித்தபோது 1 வருடம் ஒரு விரைவான கனவை போல கழிந்தது. அடுத்த ஆண்டு அவர் 4 எரியும் நெருப்பொருளுக்கு மத்தியில் உயரமாக நின்றார். அவற்றின் கடுமையான தீப்பிழம்புகள் மேலே பிரகாசிக்கும் சூரியனின் மென்மையான வெப்பத்தால் தணிந்தன. 6 மாதங்கள் யயாதி மன்னர் ஒரு காலில் நிமிர்ந்து நின்றார். அவரது உடல் ஒரு மலையைப் போல வலுவாகவும் அசைக்க முடியாததாகவும் இருந்தது. பருவங்கள் ஒரு திரைச்சிலை போல வீவரும்போது மன்னர் யயாதியின் ஆவி சொர்க்கத்தில் சாம்ராஜ்யத்திற்கு ஏறியது. அதை அவரது சாதனைகளின் பிரகாசத்தால் நேட்டியது. அவரது பெயர் நல்லொழுக்கம் மற்றும் ஞானத்திற்கு ஒத்ததாக மாறியது. மரங்கள் வழியாகிற சுழலும் மென்மையான காற்று போல நிலங்களில் எதிரொலிக்கிறது. இருப்பினும் இது அவரது பயணத்தின் முடிவு அல்ல. என்றால் வானளாவிய பிரபஞ்சத்தில் ஒரு புதிய அத்தியாயம் மன்னர் யயாதிக்கு காத்திருந்தது. இது
அவரது திறமையை சோரிக்கும் மற்றும் நீதியின் பாதையில் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை நிரூபிக்கும். ஆனால் விதிப்படி யயாதி மன்னர் சொர்க்கத்தில் தங்கியிருப்பது குறுகிய காலமே நீடித்தது. கடவுள்களின் வலிமையான மன்னரான இந்திரன் அவரை வான மண்டலத்திலிருந்து பூமிக்கு திருப்பி எறினார். வெளியேற்றப்பட்டாலும் யயாதி மன்னர் தரையை தொடவில்லை, மாறாக வானத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார். இது அவரது சரிபுத்தமையற்ற ஆவிக்கு ஒரு சான்றாகும். ஆண்டுகள் செல்ல செல்ல யயாதி மன்னர் வாசுமல் அஸ்தக பிரகர்தனா மற்றும் சிவி ஆகிய மற்ற உன்னதமான ஆன்மாக்களுடன் மீண்டும் இணைந்ததைக் கண்டார். கடவுள்களின் சாம்ராஜ்யத்தில் யயாதி மன்னர் தெய்வங்களால் மதிக்கப்பட்ட வான உயிரினங்களான சாதியர்கள், மருதர்கள் மற்றும் வாசு மக்களிடையே வசித்து வந்தார். அவரது புனிதமான செயல்களும் கட்டுப்படுத்தப்பட்ட மனமும் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பெற்றுத்தந்தது. அங்கு அவர் எப்போதாவது பிராமண பகுதிக்கு இறங்குவார். நீண்ட காலமாக யயாதி இந்த தெய்வீக வாசஸ்தலத்தில் வசித்து வந்தார். வான உலகின் பிரகாசத்தால் சூழப்பட்டார். ஒரு நாள் யயாதி மன்னன் பூமியின் ஆண்டவளான இந்திரனுடன் உரையாடிய போது இந்திரன் அவரிடம் ஒரு கசப்பான கேள்வியை கேட்டான். உங்கள் மகன் புரு உங்கள் சீரழிவை ஏற்றுக்கொண்டு ராஜ்யத்தை மரபுரிமையாக பெற்றபோது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? யயாதியின் கண்கள் தூரத்தை நோக்கி அவர் பேசிய வார்த்தைகளை நினைவு கொண்டன. அவர் தனது ஆலோசனையை விவரிக்கத் தொடங்கிய போது அவரது குரல் ஞானத்தின் ஆழத்தை எடுத்து சென்றது. நான் அவரிடம் பூமியின் நடுப்பகுதி கண்டை மற்றும் நம்முடைய நதிகளுக்கு இடையே உள்ள பகுதி தான் அவரது ஆட்சி என்று சொன்னேன். வெளிப்புற பகுதிகள் அவரது சகோதரர்களில் ஆதிக்கமாக இருக்கும். கோபத்தால் நிவரப்படுபவர்களை விட இரக்கமுள்ளவர்கள் உயர்ந்தவர்கள் என்றும், ஏனெனில் மன்னிப்பு என்பது ஆன்மாவை உயர்த்தும் ஒரு நல்லொழுக்கம் என்றும் நான் அவருக்கு கற்றுக் கொடுப்பேன். மனிதர்களிடையே கற்றறிந்தவர்களே கற்றுக்கொள்ளாதவர்களுக்கு மேலெதிர்க்கிறார்கள். அநீதி இழைக்கப்படும் போது ஒருவர் பழிவாங்கக்கூடாது. அதற்கு பதிலாக பழிவாங்குவதை விட்டுவிட்டு பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று யயாதி கூறினார். யயாதி பேசுகையில் அவரது வார்த்தைகள் அவரது மகனை நீதியின் பாதை நோக்கி வழியடத்தி ஞானத்தின் திரைச்சிலை வரைந்தன. கொடுமை மற்றும் கடுமையான பேச்சின் ஆபத்துக்களுக்கு எதிராக அவர் புருவை எச்சரித்தார். அத்தகைய செயல்கள் துன்பத்திற்கும் தனிமைப்படுத்தற்கும் மட்டுமே வழிவகுக்கும் என்று எச்சரித்தார். தங்கள் வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்துபவர்கள் ராட்சசர்களை தங்களுக்குள் சுமக்கிறார்கள். செழிப்பும் நல்ல அதிர்ஷ்டமும் அவர்களிடமிருந்து ஓடுகின்றன என்று அவர் கூறினார். யயாதியில் அறிவுரை தொடர்ந்தது. அவரது வார்த்தைகள் பழியாக ஓடும் ஞானத்தின் நதி நல்லொழுக்கம் உள்ளவர்களிடமிருந்து வழிகாட்டுதல்களை பெறுமாறும், அவரது செயல்களை நீதிமான்களின் செயல்களுடன் ஒப்பிடுமாறும், துன்மார்க்கர்களின் கொடூரமான வார்த்தைகளை புறக்கணிக்கவும் அவர் புருவுக்கு அறிவுறுத்தினார். ஞானிகள் என்று அவர் கூறினார். மற்றவர்கள் மீது கடுமையான பேச்சில் அம்புகளை ஒருபோதும் வீச வேண்டாம், ஏனெனில் இவை ஒருவரின் இருப்பின் மையத்தை தாக்குகின்றன. அதற்கு பதிலாக யயாதி அனைவரிடமும் கருணையை, நட்பு, தொண்டு மற்றும் இனிமையான பேச்சை வளர்த்து கொள்ளுமாறு புருவை வலியுறுத்தினார். இந்திரன் யயாதியின் வார்த்தைகளை கேட்டபோது பலன்மைத்துவத்தில் இரக்கம் மற்றும் ஞானத்தின் முக்கியத்துவத்தை அவருக்கு நினைவூட்டப்பட்டது. ராஜாவின் ஆலோசனை வானத்தில் எதிரொலித்தது. நீதியின் பாதையில் மற்றவர்களை வழிநடத்துவதற்கான அவரது உறுதிப்பாட்டிற்கு ஒரு சான்றாகும். அந்த தருணத்தில் யயாதி மன்னர் தனது அடிச்சுவடுகளை பின்பற்றுபவர்களின் இதயங்களில் அழியாத அடையாளத்தை விட்டு சென்று விட்டார் என்பது தெளிவாக தெரிந்தது. கடவுள்களின் சாம்ராஜ்யத்தில் வானத்தின் வலிமையான மன்னான இந்திரன் பூமியிலிருந்து இறந்து போல மன்னன் யயாதியை பார்த்தார். அவர் தனது அனைத்து கடமைகளையும் செய்து காடுகளுக்கு சென்று ஓய்வு பெற்றார். இந்திரனின் ஆர்வம் தூண்டப்பட்டது. ஏனென்றால் யயாதிக்கு என்னையாக தரசில் பூமியில் யாராவது இருக்கிறார்களா என்று அவர் தெரிந்து கொள்ள விரும்பினார். மன்னனே, இந்திரன் கேட்டான், சொல்லுங்கள், நீங்கள் மனிதர்களில், கடவுள்களில், காந்தர்வர்களில், பெரிய முனிவர்களில் யாருடனும் சமமாக இருக்கிறாய்? யயாதி பெருமிதத்துடன் பதிலளித்தார். ஓ வாஸ்வா, நான் தகுதிகளின் விஷயங்களில் எனக்கு சமமானவனாக தெரியவில்லை. ஆனால் யயாதியின் பெருமைகளை இந்திரன் பார்த்தார். மரண மன்னன் தன்னை விட உயர்ந்தவர்களையும் தாழ்ந்தவர்களையும் கூட அவமதித்ததை அவர் அறிந்திருந்தார். உங்கள் நல்லொழுக்கங்கள் குறைந்துவிட்டன.
நீங்கள் சொர்க்கத்திலிருந்து வேண்டும் என்று இந்திரன் கூறினாள். யாதி தனது தவறை உணர்ந்து கருளை வேண்டினாள். ஓ சகாவே, என் நல்லொழுக்கங்கள் உண்மையில் குறைந்துவிட்டால் நான் குறைந்தபட்சம் நல்லொழுக்கமுள்ள மற்றும் நேர்மையானவர்களிடையே விழ வேண்டும் என்று விரும்புகிறேன். யயாதியின் உண்மையான வருத்தத்தை பார்த்து இந்திரன் பதிலளித்தார். நீங்கள் புத்திசாலிகள் மற்றும் நல்லொழுக்கம் உள்ளவர்களில் விழுவீர்கள். மேலும் நீங்கள் அதிக நற்பெயரை பெறுவீர்கள். மேலும் உங்கள் அனுபவத்திற்கு பிறகு உங்கள் மேலதிகாரிகள் அல்லது சமமானவர்களை மீண்டும் புறக்கணிக்க வேண்டாம். யாதி வானத்திலிருந்து விழுந்தபோது அவர் தனது சொந்த நம்பிக்கையை பாதுகாத்ததற்காக அறியப்பட்ட அரச முனிவரான அஸ்தகனால் அவரது வம்சாவளியில் பிடிபட்டார். அஸ்தகன் யயாதியின் பிரகாசமான வடிவத்தை பார்த்து, இங்கனுக்கு சமமான அழகின் இளைஞனே, நீ யாதின் நெருப்பு அல்லது சூரியன் போன்ற பிரகாசத்துடன் பிரகாசிக்கிறாய். உன் ஆற்றல் அளவிட முடியாதது. கடவுள்களின் சக்தியை கொண்டதாக தோன்றிய வீழ்ச்சி அடைந்த உருவத்தை பற்றி சாம்ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் ஆர்வமாக இருந்தது. அஸ்திரன் இரக்கத்துடன் யாதியை அணுகி, உமது அச்சம் நீங்கும், உமது துயரங்களும் நீங்கும். நீங்கள் இப்போது நல்லொழுக்கமுள்ளவர்களிலும் ஞானமுள்ளவர்களிலும் உள்ளீர்கள். சகாவே, இங்கு உமக்கு தீங்கு செய்ய முடியாது என்று கூறினான். முனிவரின் வார்த்தைகள் யயாதியின் ஆன்மாவை அமைதிப்படுத்தின. மேலும் அவர் அவள நிலையை புரிந்து கொண்டவர்களிடையே அடைக்கலம் கண்டதை உணர்ந்தார். அஸ்தகன் தொடர்ந்து பேசுகையில், நெருப்புக்கு மட்டுமே வெப்பத்தை தரும் சக்தி உள்ளது. பூமி மட்டுமே விதைக்கு உயிர் கொடுக்கிறது. சூரியன் மட்டுமே எல்லாவற்றையும் உழையச் செய்கிறது. ஆனால் விருந்தினரை நல்லொழுக்கம் மற்றும் ஞானிகளிடமிருந்து மரியாதையை கட்டளையிடுகிறார். யயாதி தனக்கு ஒரு அரிய பரிசு வழங்கப்பட்டிருப்பதை புரிந்து கொண்டார். அவரை கருணையுடன் நடத்துபவர்களிடையே ஆறுதல் காணும் வாய்ப்பு மனத்தாழ்மையின் இந்த தருணத்தில் யயாதியின் இதயம் அஸ்தகக்கும் அவரது சருமுனிவர்களுக்கும் நன்றியால் நிரம்பியது. நல்லொழுக்கம் உள்ளவர்களிடையே ஒரு புதிய குடும்பத்தை கண்டுபிடித்ததாகவும் அவர்களின் ஞானம் அவரது போராட்டங்களில் தன்னை வழிநடத்தும் என்றும் அவர் அறிந்திருந்தார். எனவே யயாதி அவர்கள் மத்தியில் தங்கினார். புனிதமான தியாக மைதானத்தின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. காட்சியின் மீது ஒரு சூடான ஆரஞ்சில் ஒளியை செலுத்தியது. ஞானமும் மரியாதையும் கொண்ட மன்னரான யயாதி மன்னர் தனது பேரன் அஸ்தகரின் முன் நின்று தனது வாழ்க்கையின் பயண கதையை நினைவு கொண்டாதான். யயாதி நகுஷாவின் மகனும் புருவின் தந்தையுமான யயாதி என்று அவர் தனது குரலில் ஆழமான மரியாதையுடன் கூறினார். நான் பல ஆண்டுகள் வாழ்ந்தேன். அந்த நேரத்தில் நான் கடவுள்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் ஒரே மாதிரியாக நடந்துள்ளேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என் நீதி குறைந்து நான் வீழ்ச்சியடைவதை காண்கிறேன். என் நல்லொழுக்கங்கள் குறைந்து வருகின்றன. அஸ்தகன் ஆர்வத்துடன் காது நீட்டி கேட்டான். ஆனால் தாத்தா வயது முதிர்ந்த ஒருவர், மரியாதைக்குரியவர் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இருப்பினும் உண்மையான மதிப்பு உயர்ந்த கற்றல் மற்றும் துறவி தகுதி ஆகியவற்றிலிருந்து வருகிறது என்று கூறப்படுகிறது. யயாதி புன்னகைத்தார். அவரது கண்கள் ஞானத்தால் மின்னின. என் இளம் நண்பரே, நீங்கள் சொல்வது சரிதான். பாவம் மிக பெரிய நல்லொழுக்கங்களையும் கூட அழிக்க முடியும் என்பதை வேதங்கள் உண்மையில் நமக்கு கற்பிக்கின்றன. மாயையும் துன்பத்திற்கு வழிவகுக்கும் ஒரு பாதையாகும். ஆனால் உண்மையான மகத்துவம் பணிவு மற்றும் பக்தியிலிருந்து வருகிறது என்பதை எனது சொந்த அனுபவங்கள் மூலம் நான் கற்றுக்கொண்டேன். அவர் பேசுகையில் யயாதியின் வார்த்தைகள் அவரை கடவுளர்களிடையே வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கு அழைத்து செல்வதாக தோன்றியது. நான் ஒரு காலத்தில் பூமியில் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தேன் என்று அவர் கூறினார். ஒரு பரந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்கிறேன். ஆனால் நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். இருப்பின் உயர்ந்த பகுதிகளை தேடினேன். எனவே நான் 1000 ஆண்டுகள் பரிபூரண மகிழ்ச்சியின் மண்டலத்தில் வாழ்ந்தேன். அங்கு சிதைவு ஒருபோதும் இல்லை. அஸ்தகனின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. இந்த சாம்ராஜ்யம் எப்படி இருந்தது தாத்தா என்று கேட்டார். யயாதியின் புன்னகை ஆமடைந்தது. அது 1000 வாயில்கள் மற்றும் 100 யோதனைகளுக்கு மேல் பரறியிருந்த ஒரு விரிவாக்கத்துடன் கடவுள்களின் ராஜாவான இந்திரனின் வசிப்பிடமாக இருந்தது. மேலும் நான் 1000 ஆண்டுகள் அங்கு வாழ்ந்தேன்.
என் கொடூரமான கனவுகளுக்கு அப்பாற்பட்ட அழறாலும் பிரகாசத்தாலும் சூழப்பட்டேன். ஆனால் யாதியின் கதை ஒரு இருண்ட திருப்பத்தை எடுத்தது. அவர் இறுதியாக கிருபையிலிருந்து வீழ்ச்சி அடைந்ததை பற்றி பேசுகையில் நான் நந்தனாவிலிருந்து வெளியேற்றப்பட்டேன். வானத்தோட்டங்கள் என் நல்லொழுக்கங்கள் இழந்தன. நான் வானத்தில் விழுந்தபோது கடவுள்களே என் தலைவிதிக்கு இரங்கல் தெரிவித்தனர். அஸ்தகன் தனது தாத்தாவின் அவலநிலைக்கு இரக்கம் நிறைந்த இதயத்துடன் மிகுந்த கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான். எனவே தீயாக நெருப்பிலிருந்து எழும் புகையின் புத்திசாலித்தனத்தால் வழிநடத்தப்பட்டு வியாதி தொடர்ந்தால் நான் எங்கே விழப்போகிறேன் என்று கடவுள்களிடம் கேட்டேன். அவர்கள் இந்த புனிதமான பகுதியை உங்கள் சொந்த நிலப்பரப்பை சுட்டி காட்டினர். எனவே தெய்வீகத்தை மதிப்பவர்களிடையே ஒரு இடத்தை கண்டுபிடித்ததற்கு நான் இப்போது உங்களுக்கு முன் வந்துள்ளேன் என்று அவர் கூறினார். யாதி பேசி முடித்ததும் காற்று அமைதியாக வளர்ந்தது. கடவுள்களின் பிரசன்னம் நிலத்தின் மீது குடியேறியது போன்றியது. அஸ்தகன் தனது தாத்தாவை புதிய கண்களால் பார்த்தார். கடவுள்கள் ஒரு காலத்தில் சுற்றி திரிந்த நந்தனாவின் பசுமையான தோட்டங்களில் ஞானமும் ஆர்வமும் கொண்ட ஆன்மாவான அஸ்தகன் தனது நீதிக்கு புகழ்பெற்ற ராஜாவான யயாதியை தேடினார். பல நூற்றாண்டுகளாக யயாதி இயற்கையின் அழகாலும் வான மண்டலத்தின் பிரகாசத்தாலும் சூழப்பட்ட தெய்வீகத்தின் மத்தியில் வசித்து வந்தார். அஸ்தகனின் ஆர்வம் அவை மேலும் கவர்ந்தது. மேலும் அவர் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையின் மரணங்களை பற்றி யயாதியிடம் கேட்டார். விருப்பப்படி எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடிய திறன் கொண்டவர் அஸ்தகரிடம் கேட்டார். நீங்கள் இந்த தோட்டங்களில் 1 மில்லியன் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறீர்கள். எதற்காக நீங்கள் இந்த சாம்ராஜ்யத்தை விட்டு வெளியேறி இங்கு வரவேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது? யாரின் வெளிப்பாடு திகைப்பாக மாறியது. அவர் பதிலளித்தார். உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் செல்வம் மறைந்து போனவர்களை கைவிடுவது போல இந்திரனின் தலைமையில் உள்ள கடவுள்களும் அவரது நீதியை இழந்த அவை கைவிடுகிறார்கள். இந்த வார்த்தைகளால் அஸ்தகன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். மரணத்திற்கு பின் மனிதர்கள் தங்கள் நல்லொழுக்கத்தை எவ்வாறு இழக்க முடியும் என்பதை பற்றிய கூடுதல் தகவலுக்காக அவர் யயாதியை வலியுறுத்தினார். மேலும் அவர் கேட்டார், எந்த நடவடிக்கைகளால் எந்த பகுதிகளை அடைய முடியும்? யயாதியின் கண்கள் மேகமூட்டமாக தோன்றின. அவர் நீதியின்றி வாழ்ந்த வாழ்க்கையின் விளைவுகளை விளக்கத் தொடங்கினாதல்கள் பகுதிகளை பற்றி பேசுபவர்கள் என்று யாதி துக்கத்தால் கனத்த குரலில் கூறினார். ஆவுமா என்று அழைக்கப்படும் நரகத்தில் துன்பப்படுவார்கள். அவை பூமியில் வளர்வதாக தோன்றுகின்றன. கழுகுகள், நாய்கள் மற்றும் குள்ளநரிகளுக்கு மட்டுமே உணவாக மாறும். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அஸ்தகனின் முகம் விழுந்தது. அவர் யயாதியை தொடர்ந்தார். அவரது இதயம் ஆச்சரியத்துடனும் பயத்துடனும் நிரம்பியது. உடல் கலைக்கப்பட்ட பிறகுரான்மா தனது தாயின் கருப்பையில் ஒரு தெளிவற்ற வடிவத்தில் மீண்டும் நுழைகிறது என்று யயாதி விளக்கினார். இது ஒரு தனித்துவமான வடிவத்தை எடுத்து உலகில் மீண்டும் தோன்றுவதற்கு முன்பு சிறிது நேரம் அங்கேயே உள்ளது. இது யயாதி கூறினார். ஆன்மா விழும் பூமி நெருப்பு பம்மா அதன் சொந்த இருப்பை அறியாமல் அதன் விடுதலை நோக்கிச் செயல்பட முடியவில்லை. அஸ்தகனின் கேள்விகள் தொடர்ந்தன. பிறப்பு மற்றும் மரணத்தின் தன்மை குறித்து தெளிவை தேடின. மரணத்திற்கு பிறகு அவர் கேட்டார், உடல் எரிக்கப்படுகிறது அல்லது அழிக்கப்படுகிறது? அத்தகைய கலைப்பின் போது ஒன்றுமே இல்லை. எந்த கொன்றையால் ஒருவர் புத்துயிர் பெறுகிறார்? யயாதியின் வெளிப்பாடு புத்திசாலித்தனமாக மாறியது. அவர் பதிலளித்தார். இறக்கும் நபர் ஒரு நுட்பமான வடிவத்தை எடுத்துக்கொள்கிறார். அவரது அனைத்து செயல்களையும் நனவாக வைத்துக்கொண்டு அவர் காற்றை விட வேகமாக வேறு வடிவத்தில் நுழைகிறார். உரையாடல் தொடங்கிய போது அஸ்தகன் உயர்ந்த பகுதிகள் கால பாதையை பற்றி கேட்டார். அங்கு பூமிக்குரிய வாழ்க்கைக்கு திரும்பவில்லை. யயாதி சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய 7 வாயில்களை பற்றி பேசினார். துறவி, கருணை, மன அமைதி, சுய கட்டளை, அடக்கம், எளிமை மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் கரும். ஒரு உயிரோட்டமான விவாதத்தின் மத்தியில் அஸ்தகன் யயாதியிடம் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை முன்வைத்தார். வேதங்களை நன்கு அறிந்தவர்கள் ஆன்மீக தகுதியை பெறுவதற்காக வெவ்வேறு வாழ்க்கை முறைகளை பின்பற்றும் நபர்கள் தங்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பது குறித்து தங்கள் கருத்துக்களில் வேறுபடுகிறார்கள் என்று அவர் கூறினார். 4 வாழ்க்கை முறைகள் கீழ்தஸ்தாக்கள், பிச்சுக்கள், பிரம்மச்சாரின்கள் மற்றும் வனப்பிரஸ்தாக்கள் யயாதியின் கண்கள்
பிரகாசிக்க ஆரம்பித்தன. உதாரணமாக, ஒரு பிரம்மச்சாரி தனது குருவின் இல்லத்தில் வாழ வேண்டும். அழைக்கப்படும் போது மட்டுமே பாடங்களை பெற வேண்டும். அவர் கேட்கப்படாமல் தனது போதகரின் தேவைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும். தினமும் காலையில் அவர் முன் எழுந்து இரவில் அவருக்கு